நான் ஒரு உதாரணத்துக்காக ஒரு விஷயத்தை சொன்னேன், ஆனால் அதை பாருங்களேன் இப்படி மாற்றி கோத்து விட்டாங்க, இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு ஒருத்தர் ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. யார் அவர்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தான். அதாவது இந்த விஜயை பற்றி அவர் பேசினார் இல்லையா, விஜயகாந்த் மாதிரியே விஜயும் வந்துருவார் அப்படின்னு அவரை பற்றி பேசினார் இல்லையா, இதுதான் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதாவது அவர் என்னமோ விஜய் கூட கூட்டணி சேர்ற மாதிரி நிறைய பேச்சுகள்லாம் கிளம்பிச்சு. இது தொடர்பாக தான் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேங்க, அதாவது விஜயகாந்த் மாதிரியே இவரும் ஒரு பெரிய அரசியல் புள்ளியாக வருவார், அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாருன்னு தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா எனக்கும் அவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, நான் விஜயோட கூட்டணி சேர போகிறேன், எங்கள் கட்சியும் தாவேக்காவும் கூட்டணி சேர போகுது, இப்படி இல்லாமல் வதந்தியை கிளப்பி விடுவீங்க, இதெல்லாம் நியாயமாங்க உங்களுக்கு அப்படின்னு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். விஜயகாந்த் எப்படி 2006 ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரோ அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு, அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். 2006 உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 95-96 சீட்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. எங்கள் கட்சி அப்போ அம்மா அப்போ 65 சீட்டு வாங்குவாங்க. எங்கள் கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன். ஏதோ பத்திரிகையில் 70 தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு, டிஎம்கே தொகுதியை 50 தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. 2006 நான் இங்கே எம்பியாக இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உடனே விஜயோட கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேட்குறீங்க. இப்படி வழக்கமாக போயிட்டு இருந்த செய்தியாளர் சந்திப்பில் திடீர்னு ஆவேசப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? இங்கே பாருங்க, நான் ஏதோ அங்கேருந்து பயந்து போய் வெளில வந்த மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கேன். எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது, எதுக்காகவும் பயம் கிடையாது. நான் எங்கே எப்படி இருந்து வந்தவன் தெரியுமா? என் வரலாறுலாம் பின்னாடி போய் கேட்டு பாருங்கள். எனக்கு எதுக்காகவும் பயம் கிடையாது. இப்போ கூட 20 வருஷம் போயிட்டு வந்தேன்னு வைங்களேன், நான் தைரியமாக அரசியல் பண்ணுவேன், அப்படிப்பட்ட ஆள் நான் அப்படின்னு பகிரங்கமாக பேசியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். அது மாதிரி இன்னொன்று சொல்கிறீங்க, நிறையா பார்க்குறேன், இவர் பயந்துட்டு அங்கே இருக்காரு. எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ ரைடு, எத்தனையோ அரெஸ்ட், இதெல்லாம் பார்த்து வந்த டிடிவி தினகரன் என் முன்னாடி நிற்கிற இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், இன்னும் 20 வருஷம் நான் உள்ளே இருந்தாலும் வெளியில் நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்க பயப்படுறீங்க அவர் இந்த நாள் இருக்குமோ, அதெல்லாம் கிடையாது.